ஏசி அங்க குழுகுல ஆஃபர் கிழுகுல ஆஃபர் அதெல்லாம் எங்க ஆஃபர்னா உண்மையா ஆஃபர்னா அது மரியம் என்டர்பிரைஸ் எங்க கடையில மட்டும் தானே பிளாஸ்க் இது 800 சார் வெளியில அது இதோட சேர்த்து ஒரு 4.1 இல்ல 5.1 ஹோம் தியேட்டர் உங்களுக்கு தரேன் சார். இது எல்லாமே சேர்த்து வெறும் 8,999 ரூபாய்க்கு தரேன். ஒரு அடுப்பு ஒண்ணு, இண்டக்ஷன் அடுப்பு ஒண்ணு, ஒரு 3 ஜாருடைய மிக்சி ஒண்ணு, ஒரு 3 லிட்டர் குக்கர் ஒண்ணு, ஒரு ஸ்டெபிளைசர், ஒரு ஸ்டாண்டு, ஹாட் பாக்ஸ் ஒண்ணு. அண்ணே இந்த காம்போ பேரே வந்து ஃபேமிலி காம்போனே. இந்த ஃபேமிலி காம்போ யார் தரனா அக்கா தங்கச்சியாவது தரேன். ஃபேன் சார் எனக்கு இந்த ஃபேன் வேணாம், சீலிங் ஃபேன் வேணாலும் சீலிங் ஃபேனும் சார் வெறும் 6000 3 கூட வச்சிருக்கோம். ஃபுல்லா எப்பயுமே ஸ்டாக் கிடைக்கும். சப்போஸ் நீங்க எடுத்து வேற ஊர்ல ஏதாச்சும் வியாபாரம் பண்றதுக்கு இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு டிவி வேணாலும் நான் ஹோல்சேல் ரேட்ல. இன்னும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் சார், டிவி தூக்கி போடுவாங்க, டம்முன்னு தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் டிவி இருக்கா உங்களுக்கு? ஐயோ அப்பதான் போய் சார். அதிகபட்சம் என்ன ரேம் இருந்தா அந்த டிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சார்? சில டிவிலாம் பார்த்தா 20 வாட்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம வச்சிருக்க எல்லா டிவிலையும் சவுண்ட் பார் இன்க்ளூடே இருந்துச்சு. 1 இயர்க்குள்ள போர்டு பேசினா போர்டே மாத்தி கொடுத்துருவோம் சார். கேக்குறேன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அதாவது டூப்ளிகேட் டிவியை வந்து அந்த பிராண்ட் நேம் போட்டு கொடுக்குறாங்க. 15,000 ரூபாய் 20,000 சொல்லுவாங்க. வெறும் 7,500 வாரண்டியோட தரேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிசினஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய மரியம் என்டர்பிரைசஸ் வந்திருக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க ஒரு பொருள் எலக்ட்ரானிக்கா அல்லது டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி பொருட்களை நீங்க ஹோல்சேல் விலையில ஒரு சிங்கிள் பீஸ் வாங்க முடியும்னா அது வேற எங்கேயுமே முடியாதுங்க, எக்ஸப்ட் மரியம் என்டர்பிரைசஸ். அதாவது இந்த மரியம் என்டர்பிரைசஸ்ல நீங்க ஒரு பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஆஃபரோட சேர்த்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்க இன்னும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அஸ்லம்ஸ் பிசினஸ் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நாங்க ரிசர்ச் பண்ணி தேடி உங்களுக்கான கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ என்னென்ன ஆஃபர் மரியம் என்டர்பிரைசஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி டாபிக். ஹலோ ஜி. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஓகே ஜி. இப்ப உங்களோட லொகேஷன் எங்க இருக்கு, உங்களோட பிராண்ட் நேம் என்ன, உங்களை பத்தி எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் அறிமுகமா பண்ணிக்கோங்க. அண்ணா நாங்க மரியம் என்டர்பிரைஸ்ண்ணே. சரிங்களா, ஹோல்சேல் ரேட் எங்க மரியம் என்டர்பிரைஸ்லாம் ஹோல்சேல் ரேட் தான் சொல்லுவாங்க. நான் கரெக்டா எங்க இருக்குன்னா நீங்க சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலும் சரி இல்ல ஜங்ஷன்ல இறங்கினாலும் சரி ரெண்டுக்குமே சரி 2 கிலோமீட்டர் தானே. நீங்க சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா நீங்க ஏறினா ஆட்டோல சப்போஸ் உங்களால முடியல நீங்க ஏன்னா ஆட்டோக்காரன் சொன்னா கூட ஆட்டோக்காரர் கொண்டு விட்டுருவாங்க லொகேஷன். நீங்க தென்னூர் உக்கரகாளியம்மன் கோயில், உக்கரகாளியம்மன் கோயில் வாக் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தான் இருந்தோம்னா 10 கிலோமீட்டர் அதுக்கு பேக் சைடு அப்படின்னு மரியம் என்டர்பிரைஸ் சொல்றோம். நீங்க இங்க சத்திரத்துல இருந்து இறங்கி வந்தாலும் சொல்லி சத்திரத்துல வரப்ப நம்ம உக்கரகாளியம்மன் கோயில் கேட்டா போது இவங்களும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலையா நான் லொகேஷன் சென்ட் பண்ணி விட்றேன், நீங்க எனக்கு கீழே வர நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா அதுக்கு லொகேஷன் போட்டா அவங்க டைரக்டா இங்கே வந்துடலாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இருந்தாலும் உங்க வாயில கேட்க ஆசைப்படுறேன். உங்களோட ப்ராடக்டோட ஸ்பெஷல், உங்களோட பிரைஸோட ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆனா எங்களோட ஆஃபர் எப்பயுமே 360 ஆஃபர் தானே. 360 ஆஃபர் தான் கொடுத்துருவோம் எப்பயுமே. உங்களுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஹோல்சேல் ரேட்லாம் டிவி இப்பனா இதெல்லாம் வெளியே எடுத்த பையனா உங்களுக்கு 15,000 20,000 சொல்லுவாங்க. வெறும் 7,500 வாரண்டியோட தரேன். உங்களுக்கு வாரண்டியோட தரேன். 3 வருஷம் வாரண்டி, 1 வருஷம் போர்டு வாரண்டி, 2 வருஷம் சைஸ் வாரண்டியோட கொடுத்துருவோம். உங்களுக்கு போர்டு வாரண்டியோட கொடுத்துருவோம். ஹை குவாலிட்டி டிவி தானே நம்மகிட்ட. சரிங்களா, அது சில வாங்கிட்டியாமா அப்படின்னா கிடையாது. நீ எந்த டிவி தான் ஹை குவாலிட்டி டிவி தான் நம்மகிட்ட இருக்கும். உங்களோட பிராண்ட் நேம் என்ன? என்னோட யூவி இருக்கு, X1 இருக்கு, தொசிபா இருக்குண்ணே. சரி, இதெல்லாம் 3 இருக்கு. நீங்க ஓன் பிராண்ட். அதுக்கப்புறம் வந்து எங்க பிராண்டட் டிவி கேட்டாலும் எனக்கு OnePlus இருக்கு, ரெட்மி இருக்கு, எல்லா பிராண்டட் டிவியும் நம்மள்ட்ட இருக்குண்ணே. கேக்குறேன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அதாவது டூப்ளிகேட் டிவியை வந்து அந்த பிராண்ட் நேம் போட்டு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல நீங்க நான் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சார் பண்றாங்க? சார் அதுவும் பண்றாங்க சார், அப்படின்னா நம்ம கிடையாது சார். ஆனா நம்ம யூவின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் சார். நம்ம ஆன்லைன்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூவி பிராண்ட் மட்டும் தான் சார் நம்ம கொடுக்குறோம். அது நம்ம வாரண்டியோட கொடுக்குறோம் சார். சில பேர் அப்படி இப்படி செய்யறாங்க, அதெல்லாம் நம்ம கிடையாது சார். ஒன்லி யூவி தான் சார். ஓகே, இப்போ வாரண்டி சொல்றீங்க, வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் கொஞ்சம் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சப்போஸ் டெட்டே ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு டிவி, அந்த டிவி நீங்க டோட்டலா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுப்பீங்க? அப்படி கிடையாது சார். சப்போஸ் இப்ப இந்த டிவி நீங்க எடுக்கிறீங்க, இந்த டிவி எடுத்துட்டு சப்போஸ் போர்டு போயிருச்சு, 1 இயர்க்குள்ள போர்டு போயிருச்சுன்னா போர்டே மாத்தி கொடுத்துருவோம் சார். ஒரு 55 இன்ச்சஸோட டிவி நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல அதுக்கப்புறமோ டிஸ்பிளே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு என்ன காஸ்ட் ஆகும்? மேக்ஸிமம் 7,000 ஆகும் சார். அவ்வளவுதான் சார். ஒரு சின்ன டிவியா இருக்கா 24 இன்ச் 2,500 3,000 அவ்வளவுதான் சார். ஓகே சார். இப்போ இந்த வெப் ஓஎஸ் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி நிறைய
பல வகையான டிவி இப்போ வந்துச்சு, ஸ்மார்ட் டிவி அப்படி இப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் டிஃபரெண்ட்? எல்லாமே ஒரே டிவி தானே, பேர் மட்டும் வேறையா? இல்ல சார், எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் உண்டு. இப்ப வெப்ஓஎஸ்னா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எல்ஜி பேனல் எல்ஜி டிஸ்பிளேயோட வந்துரும். அதுல வந்து மவுஸ் ரிமோட்டோட வந்துரும். அதான் வெப்ஓஎஸ் சார். இதுல வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்கு, 9 இருக்கு, அது இருக்கு சார். அதுக்கு வாய்ஸ் மோட் உள்ள டிவி இருக்கு. வாய்ஸ் மோட் இல்லாம டிவி. வாய்ஸ் மோட்னா பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போய் ஹாய் நியூ சாங் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒர்க் ஆகும் சார். நீங்க அதுக்குள்ள போயிடலாம், அழகா நீங்க அது போலாம். நிறைய வெரைட்டி இருக்கு சார் நம்மள்ட்ட. சரிங்க, அதை நான் ஜென்ரலான கொஸ்டின் கேட்கறேன், உங்க பிராண்டுன்னு இல்ல. இப்ப பொதுவா ஒரு டிவி நான் வாங்குறோம், மினிமம் இத்தனை வாட்ஸ் ஸ்பீக்கர் இருந்தா நீங்க பெஸ்டான டிவி வாங்க போறீங்க அப்படின்னா எந்த மாதிரி டிவி இருக்கலாம் அது சார்? சில டிவிலாம் பார்த்தா 20 வாட்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம வச்சிருக்க எல்லா டிவிலையும் சவுண்ட் பார் இன்க்ளூடே இருக்கும். நான் காமிக்கிறேன், சவுண்ட் பார் இன்க்ளூட் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். இந்த டிவி எப்படி கழட்டினீங்கன்னா பின்னாடி வாங்க இன்க்ளூட் 2 சவுண்ட் பார் மாதிரி இருக்கு உங்களுக்கு. இது சவுண்ட் பாரோட ஒன்று சார். அந்த டிவி இது 30 வாட்ஸ் ஒன்று சார். எல்லாருமே 20 வருஷம், ஆனா நம்ம கிட்ட 30 வாட்ஸ் சார். ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர். அதாவது ஒரு டிவி வாங்கினா சவுண்ட் பார் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க, நீங்க இன்பில்டாவே சவுண்ட் பாரோட கொடுத்துறோம் சார். சூப்பர். இதெல்லாம் உங்க பிராண்ட்ல மட்டும் தான்? ஆமா சார். ஓகே, மிச்சம் அதர் பிராண்ட் போகும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது என்ன கொடுக்கணும் அதான் சார். சரி சார். டிவி பொறுத்தவரை இப்ப எல்லாம் ஆண்ட்ராய்ட் டிவி எப்படி மொபைல்ல இத்தனை ரேம் இருக்கு, இத்தனை ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு காலங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப குறைஞ்சபட்சம் என்ன ரேம் இருந்தா அந்த டிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சார்? நீங்க குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 512 MB இருக்கு, 1GB RAM இருக்கு, 2GB RAM இருக்கு. 2GB RAMனா சூப்பரா இருக்கும் சார். நம்ம கிட்ட வச்சிருக்கிறது எல்லாமே 2GB RAM சார். இதுல விலை கம்மியா இருக்கும். 1GB RAM இருக்கு சார். 1GB RAM 512 இருக்கு, 512 இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம கிட்ட 1GB RAM இருக்கு, 2GB RAM இருக்கு சார். 2GB RAM அதிகபட்சம் 2GB RAM தான் சார் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்டும் 2GB தான். அதனால நம்ம எல்லா ஆண்ட்ராய்டும் 2GB RAM கொடுத்துருவோம் சார். சரி, இன்னும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் சார், டிவி தூக்கி போடுவாங்க, டம்முன்னு தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் டிவி இருக்கா உங்களுக்கு? ஐயோ, அப்பதான் போய் சார். நம்மளே செய்யலாம் சார். உடஞ்ச டிவியை கொண்டு வந்து தூக்கி போடலாம் சார். அப்படின்னா கிடையாது. ஐபிஎஸ் பேனல்னா இது நான் ஐபிஎஸ், இது ஐபிஎஸ் சார். உங்களுக்கு என்ன ஐபிஎஸ்னா இது கை வச்சா கலங்குவோம் சார். இப்ப பிளண்ட் ஆகுது, லைட்டா பட்டாலும் இதாகும் சார். இது ஐபிஎஸ் பேனல் சார். இது ஐபிஎஸ் அடிச்சா கூட என்ன ஆகுது. அதுக்கு நீங்க கல்ல தூக்கி வேகமா அடிச்சா உடையதான் செய்யும். உடையாத டிவி எதுவுமே கிடையாது, கண்டிப்பா உடையும் சார். இது என்ன திக்னஸ் போட்டிருப்பாங்க ஐபிஎஸ் பண்ணு சொல்லிட்டு மொத்தமா அது கிடையாது சார். அவ்வளவுதான், ஒரு மேஜிக் ஷோ மாதிரி அவ்வளவுதான் சார். சொல்லி மக்கள்கிட்ட உங்களை தேடி வரக்கூடிய எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க எதுவும் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா சார்? நம்ம கிட்ட ஃபுல்லா இருக்கிறது காம்போ ஆஃபர் தான் சார். ஆமா சார், அது வீடியோ லாஸ்ட்ல காமிக்கிறேன் பாருங்க சார். எப்ப அதாவது ஸ்டாக் ஃபுல்லா கிடைக்கும். இது மட்டும் இல்ல, இது சேல்ஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்கோம். இது மாதிரி 3 குழு வச்சிருக்கோம். ஃபுல்லா எப்பயுமே ஸ்டாக் கிடைக்கும். சப்போஸ் நீங்க எடுத்து வேற ஊர்ல ஏதாச்சும் வியாபாரம் பண்றதுக்கு இருக்கோ சொல்லிட்டு உங்களுக்கு டிவி வேணாலும் ஹோல்சேல் ரேட்ல தரேன். ஹோல்சேல் ரேட்ல தரேன். நீங்க அங்க வச்சு வியாபாரம் பண்ணலானே, பரவாயில்ல, சம்பாதிக்கிறது தானே இது. ஹோல்சேல் ரேட்ல தரேன். எல்லா டிவி இருக்குனானே, நம்ம 24 இருந்து 86 வரைக்கும் நம்மள்ட்ட எல்லா குவாலிட்டி இருக்குன்னு எப்ப வேணா எடுத்துக்கலாம். ஹோல்சேல் ரேட்ல போட்டு தரேன். எப்பயுமே ஆஃபர் தான் உங்களுக்கு. ரீட்டைல் ரேட்ல வேணா ரீட்டைல் ரேட்ல இருக்கலாம், ஹோல்சேல் ரேட்ல இருக்கலாம். நீங்க எப்ப வேணா சார் 300 இருந்தாலும் ஸ்டாக் இருக்கு நம்மள்ட்ட. நீங்க லட்சக்கணக்கில் காசு கொடுத்து டிவி வாங்கியிருப்பீங்க. அந்த டிவி எல்லாத்தையும் நான் 1000கணக்கில் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் வச்சிருக்கேன் ஸ்டாக்கு. நீங்க எப்ப வேணா வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் எடுத்துக்கலாம். நான் சொன்ன ரேட்டுக்கு தான் தருவேன். அப்படி சட்டையை பிடிச்சி நீங்க கேட்கலாம். யாரும் தர முடியாத ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது. நான் அந்த ரேட்டுக்கு டிவி தரேன். எப்படி ஹோல்சேல் ரேட்ல போய் நீங்க டிவி எடுக்கீங்களோ அந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு டிவி ரேட்டு தரேன். ஒரு டிவி எடுத்தாலும் அந்த ரேட்டுக்கு நான் தரேன். பாக்கலாமா உள்ள? இது வந்து 19 இன்ச்சு. இது வந்து 2300 ரூபாய்க்கு தரேன் இந்த டிவி உங்களுக்கு. 19 இன்ச்சு 2300 இந்த டிவி. ஒரு பீஸ் எடுத்தாலும் இந்த ரேட்டுக்கே நான் தருவேன் உங்களுக்கு. 2000. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 24 இன்ச்சு 26 பாக்ஸ்ல போட்டுருக்கோம். ஆனா 24 இன்ச்சு இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 4500 ரூபா வந்து இருக்கேன். 4500 வந்து 5300 ரூபாய்க்கு இருக்கு. ஹை குவாலிட்டியான டிவி, ஃபுல் ஹெச்டி. ஃபுல் ஹெச்டி சரி, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஃபுல் ஹெச்டி ஃபுல்லா சவுண்ட் பாரோட வந்து இந்த டிவி கொஞ்சம் நல்லா இருக்கேன். 4600 இருந்து 5300 ரூபா இருக்கு. வாரண்டியோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5300 3 வருஷம் வாரண்டி, 1 இயர் வாரண்டி, 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. சரி, கேஷ் ஆன் டெலிவரி உண்டு. ஆனா கேஷ் ஆன் டெலிவரி எப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கேஷ் ஆன் டெலிவரி உண்டு. அதுக்கு மேல நீங்க ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா உங்க கொரியர்ல போட்டு விட்டுருவேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 32 நார்மல் இருக்கு. 32 நார்மல் பாத்தீங்கன்னா 5700 வந்து நம்மள்ட்ட இருக்கு. 5700 வந்து 6500 ரூபாய்க்கு இருக்கு. ஐபிஎஸ் பேனலுக்கு நான் ஐபிஎஸ் இருக்கு. ஐபிஎஸ்க்கு நான் ஐபிஎஸ் அப்படி கை வச்சா பிளிங்க் ஆகும், லைட்டா பட்டாவே உங்களுக்கு பிரவா ஆகும். இதே ஐபிஎஸ் பேனல் நீங்க அடிச்சாக்கலாம். ஐபிஎஸ் பேனல் ஃப்ரேம்லெஸ் டிவி. இது 2GB RAM 16 வந்துடும். இது உங்களுக்கு இது வந்து நார்மல் டிவி. இது 6500 5700 வந்து 6500 இருக்குது. இது ஆண்ட்ராய்ட் டிவி பாத்தீங்கன்னா 1GB இருக்கு, 2GB இருக்கு, ஃப்ரேம் இருக்கு, ஃப்ரேம்லெஸ் இருக்குண்ணே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் என்ன வந்து வெறும் 7000 தரேன். 7000 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து 8500 வரைக்கும் இருக்குண்ணே குவாலிட்டி. நீங்க எவ்வளவு வேணா ஐபிஎஸ் வாரண்டியோட 7500 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு.
வெறும் 7,500 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. 2GB RAM 60 இன்டர்னல் உங்களுக்கு. ஃபேமஸ் டிவி வாரண்டியோட 3 வருஷம் சரிங்களா. அதை விட்டு நம்ம பாத்தீங்கன்னா 40 பார்ப்பேன். 40ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,850 நாள் இருக்கு. ஐபிஎஸ் இருக்கு, நான் ஐபிஎஸ், 1GB RAM 2GB RAM எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 9,000 ஸ்கிரீன் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை கனெக்ட் எல்லாம் உண்டு. அதை விட்டீங்கன்னா 43 இது 43 பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 12,500 இருக்கு. ஐபிஎஸ் பேனல் இருக்கு, நான் ஐபிஎஸ் இருக்கு, ஃப்ரேம் இருக்கு, ஃப்ரேம்லெஸ் இருக்கு, 2GB RAM இருக்கு, வாய்ஸ் இருக்கு, வித்தவுட் வாய்ஸ் இருக்கு, 4K இருக்கு, 2K இருக்கு, ஏகப்பட்ட கார்டு இருக்குண்ணே உங்கள்ட்ட. நீங்க எது வேணாலும் கேட்டு வாங்கிட்டு எல்லாமே ஆஃபர் ரேட் தானே உங்களுக்கு. சரிங்களா, ஒரு வாரம் எப்பயுமே ஆஃபர் இருக்கு. சரிங்களா, அது ரம்ஜானால சிறப்பு ஆஃபர் எல்லாமே லோ பட்ஜெட்லயே கொடுக்குறேன் உங்களுக்கு. இதை விட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 டிவி வெறும் 19,000 ரூபாய்க்கு தரேன். 19,000 ரூபாயில இருந்து 23,000 வரைக்கும் இருக்குண்ணே. சரிங்களா, இது 2K இருக்கு, 4K இருக்கு, வாய்ஸ் இருக்கு, வித்தவுட் வாய்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. இதை அடுத்து 55 எடுத்தீங்கன்னா ஃபேமஸ் டிவி, ஐபி டிஸ்பிளே, 2GB RAM இது சேம் தானே உங்களுக்கு. ஸ்டார்டிங் ரேட் 26,500 ரூபாய்க்கு தரேன். இது ஐபிஎஸ் பண்ணல. இதே எல்லா கோலும் நீங்க எப்ப கிடையாது அந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட. ஓகே சார், ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதாவது நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு, அதாவது ஒரு டிவி வாங்க போனா இதெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அதுக்குண்டான விழிப்புணர்வும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்க எக்ஸ்பிளைன். உங்களோட பிரைஸும் ரொம்பவே பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே சார், வேற ஏதாவது அதாவது உங்களை தேடி வரக்கூடிய எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஆஃபர் கொடுக்கறதா நீங்க சொல்லியிருந்தீங்க, காம்போ ஆஃபர் சம்திங், அது என்ன சார்? அதெல்லாம் சார் பார்க்க போறோம் சார். 24 காம்போ சார். இது 24னா 26 பாக்ஸ்ல போட்டிருக்கும், 24 இன்ச் தான் சார் டிவி இருக்கும் உங்களுக்கு. இதுல என்னென்ன தரம் சேர்த்து தரேன்னா டிவியோட சுத்திங்க பாருங்க சார். ஒரு டிவி ஒண்ணு சார், 24 இன்ச் டிவி ஒண்ணு, ஒரு ஸ்டெபிளைசரு, ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஃபேன் சார். எனக்கு இந்த ஃபேன் வேணாம், சீலிங் ஃபேன் வேணாலும் சீலிங் ஃபேனும் சார் வெறும் 6,000 ரூபாய் சார். ரம்ஜான் ஆஃபா வெறும் 6,000 ரூபாய் தரேன் சார் எல்லா பொருளையும் சரி. அடுத்த 24 காம்போ பார்த்துருவோம். இப்போ வந்து 32 காம்போ பார்க்கணும். 32 ஆண்ட்ராய்ட் டிவி, இந்த டிவி சொன்னல உங்க ஃப்ரேம்லெஸ் டிவி, ஐபி டிஸ்பிளே, அந்த டிவியோட ஒரு ஸ்டெபிளைசர், ஒரு ஸ்டாண்டு பிளஸ் இது இதை வாங்கினீங்கன்னா 800 ரூபா சார். அந்த பிளாஸ்க்கு இத 3 கப்போட இருக்கும் சார். ஹாட் அண்ட் கூல்டு பிளாஸ்க் இது 800 ரூபா சார் வெளியில. அது இதோட சேர்த்து ஒரு 4.1 இல்ல 5.1 ஹோம் தியேட்டர் உங்களுக்கு தரேன் சார். இது எல்லாமே சேர்த்து வெறும் 8,999 ரூபாய்க்கு தரேன் சார். காம்போ ஆஃபர் 32ல உங்களுக்கு. ஓகே சார், வெறும் 8,990 ரூபாய்க்கு தரேன் சார். ஓகேண்ணே. ஆனா 32 காம்போ கொடுத்த 40 காம்போண்ணே. இந்த 40 43 பாக்ஸ்ல போட்டுருக்கோம். ஆனா டிவியோட அளவு 40 இருக்குண்ணே. உங்களுக்கு 2GB ராமோட டிவி தானே. டிவியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு டிவி, ஒரு ஸ்டெபிளைசர், ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஹோம் தியேட்டர், ஒரு ஃபேனு பிளஸ் இது வாட்டர் பாட்டில் சார். இந்த வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல, இது அம்மா குடிக்கிறது, இது அப்பாவுக்கு, இது குழந்தைக்கு, 3ஐயும் சேர்த்து தரேன் சார் உங்களுக்கு. 3ஐயும் சேர்த்து 13,999 ரூபாய்க்கு தரேன் சார். இந்த காம்போ வெறும் 13,999 ரூபாய்க்கு இந்த காம்போ முழுவதும் தரேன் சார் உங்களுக்கு. சரியா, ரம்ஜான் ஆஃபர் சார், எடுத்துக்கலாம் சார். அண்ணே இந்த காம்போ பேரே வந்து ஃபேமிலி காம்போனே. இந்த ஃபேமிலி காம்போ யார் தரேன்னா அக்கா தங்கச்சியாவது தரானே. சரிங்களாண்ணே, இந்த ஃபேமிலி காம்போல என்னன்னா 43 ஐபிஎஸ் பேனல் உள்ள டிவில ஆண்ட்ராய்ட் டிவி, 2GB RAM டிவி, டிவிஎஸ் இண்டக்ஷன் ஒரு அடுப்பு ஒண்ணுண்ணே, இண்டக்ஷன் அடுப்பு ஒண்ணு, ஒரு 3 ஜாருடைய ஒரு மிக்சி ஒண்ணுண்ணே, ஒரு 3 லிட்டர் குக்கர் ஒண்ணு, ஒரு ஸ்டெபிளைசரு, ஒரு ஸ்டாண்டு, ஹாட் பாக்ஸ் ஒண்ணு. இது எல்லாமே சேர்த்து 14,999 ரூபாய். ஆஃபர் ரேட் அதிகரி ஆஃபர் 14,999 ரூபாய்க்கு. இது பெண்களுக்கான உள்ள காம்போனே. இன்னைக்கு மகளிர் தினம், அவங்களுக்காக இந்த காம்போனே. நம்ம காம்போ ஆஃபர் இருக்குண்ணே. அது நம்ம சிங்கிள் பீஸ் நீங்க 1000 பீஸ் கேட்டாலும் டெலிவரி உண்டு நம்மகிட்ட. ஸோ ஹோம் தேட்டர் வேணுமா, ஹோம் தேட்டர் 2.1 இருந்து நம்ம 2.1, 4.1, 5.1 சவுண்ட் பாரு, பிலிப்ஸ், சோனி பிராண்ட் எல்லாமே நம்ம இருக்குல்ல. ஒரு ஜெப்ரானிக்ஸ் இருக்கு, ஜெப்ரானிக்ஸ் தான் கம்பெனி வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. கம்பெனி வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே லோ பிரைஸ் தானே நம்மகிட்ட. எல்லா ஹோம் தேட்டர் லோ பிரைஸ் தான். நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஏசி இருக்குல்ல. ஏசினா நம்மளுக்கு விலை ரொம்ப கம்மியா தரேன். உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த வீடியோல காமிக்கிறப்பாங்க. எல்லா ஏசியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மி. எல்ஜி இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு, வோல்டாஸ் இருக்கு, டைக்கின் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. எல்லாமே மிச்சி இருக்கு, எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. அடுப்பு இருக்கு, பெண்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குல்ல. சரிங்களா, ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஐட்டம் இருக்கு, எல்லாத்துலயும் காம்போ இருக்கு நம்மகிட்ட. சரிங்களா, சப்போஸ் நீங்க கல்யாண சீர் வரீங்க, கல்யாண சீர் வேணும்னா கூட கல்யாண சீர் எடுக்கலாம். கட்லு, பீரோ, சோபா, இபா எல்லாம் சொல்லிட்டு இந்த கல்யாண சீர் இருக்கு. அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்லயே கொடுக்கணும். எல்லா பொருளும் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஏசி அங்க குழுகுல ஆஃபர், கிழுகுல ஆஃபர், அதெல்லாம் எங்க ஆஃபர்னா உண்மையா ஆஃபர்னா அது மரியம் என்டர்பிரைஸ் எங்க கடையில மட்டும் தானே அந்த ஆஃபர், வேற எங்கேயுமே கிடைக்கல. அந்த நான் சொல்ற ரேட்டு இந்த ரேட்டு. ஆனா வோல்டாஸ்னா எடுத்தீங்கன்னா 29,800 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு.
110 3 ஸ்டார் இன்வெர்டர் மாடல். இது 29,800 தரேன். சரிங்களா? அடுத்த எல்ஜி இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. இது ஃபுல்லா ஏசி தான், லாஸ்ட் வரைக்கும் ஏசி வச்சிருக்கோம். நீங்க எப்போ ஏசி எப்படி பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. ஃபுல்லா எல்லாத்த பத்தியும் தெரியும் உங்களுக்கு. சார் இப்ப எல்லா டீடைலுமே ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. நானே நினைச்சு பார்க்கல இவ்வளவு ஆஃபர்ஸ் நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமா ஹைலைட் சொல்லணும்னா அந்த கோம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஆஃபர்ஸ் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. இவ்வளவு பீசஸ் இவ்வளவு கம்மியான ரேட்டு கொடுக்குறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அருமையான விஷயம். மக்களுக்கு கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இது வந்து பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். வந்து நீங்க லோக்கல் திருச்சிக்குள்ள வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்ததா சொல்லுவீங்க. இது இல்லாம இன்னும் அவுட்டரும் கூட ஃப்ரீ டெலிவரி பண்றதா சொல்லுவீங்க. இப்ப அதர் ஏரியா சென்னை அப்புறம் வேற ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பொதுவா வீடியோஸ் எல்லாரும் பார்ப்பாங்களே, எல்லா ஊர்ல இருந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது என்ன மாதிரி எல்லா ஊரும் கொரியர் விடுங்க. எல்லா வீடும் ஒண்ணு இன்னைக்கு போட்டா நாளைக்கு போடும். ஆனா அவங்க செய்ய வேண்டியது ஒண்ணு என்னன்னா, இப்ப எங்கள்கிட்ட போட்டாங்கன்னா இப்ப நான் லாங்கா போனா 30 கிலோமீட்டர் தான் கேஷ் ஆன் டெலிவரி. அதுக்கு மேல பண்ணா எங்களுக்கு கீழே நாங்க கொடுத்துருக்கோம்னா அந்த நம்பருக்கு அவங்க காசு போட்டா மட்டும் தான் அவங்களுக்கு கூட காசு போடுங்க. வேற யாராச்சும் நம்பர் போட்டு எனக்கு போடணும்னு சொன்னா தயவு செஞ்சு போடாங்க. இந்த டீம் தான் கொரியர் போட போறேன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முன்னாடி டிஸ்பிளேக்கு முன்னாடி 2 அட்டை வச்சிருவேன். டிஸ்பிளேக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி 2 அட்டை வச்சிருவோம். இது மாதிரி டிஸ்பிளே முன்னாடி 2 அட்டை வச்சு கண்ணாடி பொருள் ஒட்டி சேஃபா அட்ரஸ் ஒட்டி அனுப்பிச்சுடுவாங்க. கரெக்டா அனுப்பிச்சுடுவேன். ஆனா அவங்க என்ன செய்யணும்னா அன்பாக்ஸ் பண்றப்ப ஒரு வீடியோ எடுக்கணும். அன்பாக்ஸ் பண்றப்ப வீடியோ எடுக்கணும்னா சப்போஸ் இது கொரியர்ல டேமேஜ் ஆகிருந்துச்சு, அன்பாக்ஸ் பண்றப்ப டிவி தான் உடைஞ்சுதான் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த டிவி அன்பாக்ஸ் வீடியோ தான் அவங்கள்ட்ட கிளைம் பண்ண முடியும். சோ அந்த அன்பாக்ஸ் வீடியோ எடுக்கணும். அப்படியே தான் ஒரு புது டிவியோ கொடுத்துருவேன். அதனால சேஃபா வந்து இறங்கணும். அதிகபட்சம் என்னன்னா 350 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். அவ்வளவுதான். எல்லா ஊரும் டெலிவரி பண்ணலாம். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஊரும் டெலிவரி பண்ணலாம். சூப்பர் சார், சூப்பர். 86 இன்ச்சு 85 இன்ச்சு இந்த மாதிரி டிவிலாம் பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கதா சொன்னாங்க. அதே டிவியை நீங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே கண்டிப்பா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளவு அவங்களால பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுக்கணும் அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கண்டிப்பா பண்ணானே. உங்க சப்ஸ்கிரைபருக்காக நான் இதை விட அதிகமா ஆஃபர்னா கொண்டு கொடுத்து செஞ்சு தரேன். ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட லொகேஷன் வந்து திருச்சியில, அதாவது திருச்சியில பாத்தீங்கன்னா தென்னூருக்கு பக்கத்துல உக்ரகாளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி பேக் சைடு இவங்களோட குடவுன் இருக்கு. நீங்க இதை வந்து ஒரு ரீட்டைல் அவுட்லெட் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு பிக்கஸ்ட் குடவுன். இந்த குடவுன்ல வந்து நீங்க வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் கூட ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குங்க. இங்க அதாவது இந்த பொருட்களை நீங்க நேர்ல வந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆர்டர் போட்டா 35 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இவங்க ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறாங்க. சோ ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும், உங்களுக்கு அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த டிவி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ்வளவு ஆஃபர்ஸ், காம்போ ஆஃபர்ஸ் அது இதுன்னு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஏசிக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப வெயில் காலம் வேற வருது. ஏசியை நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோ நம்மளது இந்த மரியம் என்டர்பிரைசஸோட ஏசி வீடியோ தான். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்லாம். நன்றி.